Somebody respond to me. How many pages we have completed in the fiction lesson? Which question finally we answered in the fiction lesson? Fiction name, yeah. Yeah, fiction name, pressure lesson. Pressure, no? Up to page number 8. No? I am asking Babak, how many questions are 8 questions? Oh my God. Oh my God. I thought 8 papers are over. Okay. So today we can, I think today we can finish this pressure lesson. Today we can finish this pressure lesson. Okay. Need to give you the unit number 6. 3 due தர போறேன் மறுபடியும் 3 due தர போறேன். இதுக்கு unit 6, unit 7, unit 8. 3 தர போறேன். ரைட்? பிரிண்ட் எல்லாம் முடிஞ்சது. இந்த வீக் போறவே போஸ்ட் பண்ணிருக்கோம். சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு நம்ம கலர் மெஷின்ல. ஸோ கலர் மெஷின்ல டெக்னிக்கல் இஷ்யூ வரணும்னாலுமே மெஷின்ல ஏதாவது வந்துட்டால் ரொம்ப கவனம். என்றால் அதை வச்சுதான் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன். திடீர்னு பழுது வந்துட்டா நமக்கு கொஞ்சம் கவனம். ஸோ நான் கொஞ்சம் நிதானப்பட்டு எல்லாம் செய்து எடுத்துட்டேன் மெஷினை. இப்போ இன்ஷால்லா இந்த வீக் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா உங்களோட யூனிட் நம்பர் 6, 7, 8 இந்த 3 டியூர்ஸையும் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்? 3 டியூர்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். 9, 10 அப்படிதான் ஓடிடும். சின்ன பாடங்கள் ஓடிடும். பெரிய பாடங்கள் இருக்குது உங்களுக்கு. யூனிட் நம்பர் 12, யூனிட் நம்பர் 13, யூனிட் நம்பர் 14 கோல்டு 3 பாடம் வச்சிருக்கான். நேரமா டைம் பிடிக்கும் அந்த பாடங்களுக்கு. இந்த நேரம் எல்லாம் நீங்க மிச்சம் பிடிச்சாதான் அந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். அண்டர்ஸ்டூட்? இப்ப சொல்லுங்க எனக்கு இந்த 8 क्वेश्चंस ஆன்சர் பண்ணிருக்கோம். அங்கிருந்து மூவ் ஆகும். This practical. It's a practical based lesson, no? 8th one also done. So we have to do it from the 9th one. Am I right? Yes, sir. In the 9th one, onwards, we are going to speak about another property. That other property is surface area. What is the other property? What is the other property? Tell me you. What is the other property we are going to discuss about? Tell me what are the factors affecting the pressure? What are the factors affecting the pressure? There are two factors I told you last class affecting the pressure. What are those 2 factors affecting the pressure? Force and area. So, in the question number 7 and question number 8, we wrote the effect of which factor? Last class, நீங்க பேசின அந்த experiment. Can you remember this experiment? Soap எல்லாம் கொண்டு வெட்டி காட்டினா உங்களுக்கு
Am I right? So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நீங்க செக் பண்ணினது யாருடைய தாக்கத்தை, யாருடைய எஃபெக்ட் நீங்க வந்து இதுல ஐடென்டிஃபை பண்ணீங்க, யாருடைய விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்க பாத்தீங்க சொன்னால் இதுல நீங்க வந்து பார்க்கறது ஃபோர்ஸ். உண்மையில் நாங்க யூஸ் பண்ணது வெயிட், ஆனா நான் தந்திருக்கேன் உங்களுக்கு. வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ். சோ அதை நாங்க அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. ரைட்? On the other hand, இப்ப நாங்க பார்க்க போறது யாருடைய எஃபெக்ட், whose effect we are going to learn here? Force. Force முடிஞ்சிட்டாமா, மறுபடி ஃபோர்ஸுக்கு வந்து நிக்கிற. ஃபோர்ஸ் முடிஞ்சது. ஃபோர்ஸ் எஃபெக்ட் பார்த்துட்டோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கிறோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட்லயே நாங்க ஃபோர்ஸ் எஃபெக்ட் பார்த்திருக்கோம். மறுபடியும் ஃபோர்ஸ் எஃபெக்டா சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் ஃபோர்ஸ் எஃபெக்டா பார்க்க போறோம். சோ யார எஃபெக்ட் பார்க்க போறோம்? Areas effect. We are going to speak about the areas effect. Understood? Afnan, schedule பண்ணாதீங்க. Okay, I am going to share a video with you. First time video பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற விஷயம் வரும். 2 சொட்ட மாமா 2 பேர் உட்கார்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. அவனோட தலையை பார்க்காம விஷயத்தை மட்டும் பாருங்க. Assalamualaikum. Walaikum assalam. How are you, Cameron? I am fine, Mr. Rizwan. So, on which topic today? Sir, can't you will see. give demonstration. A very Can't see. common topic from daily Sir, life. can't see. Pressure. Sir, we can't see. Yes, You can't. We can't see. Okay. Now okay now. Yeah. Now okay. Assalamualaikum. Walaikum assalam. How are you, Cameron? I am fine, Mr. Rizwan. So, on which topic today you will give demonstration? A very common topic from the daily life, that is the pressure. Oh yes, I came to know when I was student that pressure plays a vital role in our daily life. Yes, you are really very right. There are so many examples related with the pressure in the daily life. So, can you tell what is meant by pressure? Pressure is force acting per unit area. Normally is called as Pressure. pressure.
formula of pressure is? What is the formula of pressure? P that is equal to F over A. And P stands for Pressure, F stands for force, A stands for. area. So this is the formula of pressure. P is equals to F over A. Okay. Now, can you please tell me that pressure depends on how many factors? Pressure depend on two factors. Are you sure pressure depends on two factors? Yes, 100%. So And- number one Force. and Number two. is area. So it's mean pressure depends on two factors, that is force and. Area. So what is the relation between force and pressure? I can show you by a demonstration that what is the effect of the increasing force on the pressure. Okay. So what is the relation between force and pressure? They are directly proportional with each other. Yes. It's mean that when force increases, pressure also increases, and when force decreases, pressure also decreases. And what is the relation between pressure and area? They are inversely proportional to each other. What does inversely proportional mean? Inversely proportional mean that if we will increase one quantity, the other quantity will decrease with the same ratio. Okay, it's mean if area will be increased, then, Pressure will decrease, and if area will decrease, the pressure will increase. so it's mean pressure depends on two factors, force and area. What is the relation between force and pressure? They are directly proportional with each other. And what is the relation between force and pressure and area? They are inversely proportional with each other. Okay, now move towards the first demonstration, that is the example of a pencil. Okay. What do you want to show? Okay, let's see that this is the sharp tip side of the pencil and this is the rubber side of the pencil. Now when I'm going to, Let me do this. oof. And now I have inverted this pencil and doing like this. Why you are not doing as you were doing the earlier? The reason is that when you were hitting the pencil with the tip, so its area was very smaller. So when area was smaller, pressure was larger. So definitely it will going to be penetrating my hand and exert pressure, due to which I was feeling pain. But when you have inverted the pencil, then its area has increased and pressure has decreased. So now you can see that as compared to the tip side, I am not feeling too much pain as earlier it was. But now when it is like this, then it is too painful. Now will you show me another activity Okay. to demonstrate that? Sure, I will. What is this? Duster. Duster, so it has three dimensions. So now I want to ask something from you. If I will place duster like this on my hand, what do you think? The pressure which is exerting on my hand is less or more? Definitely, if I am going to mention the area, then it has lesser area on your hand and larger pressure on your hand. Okay, that is fine. And what about this? Now the area in contact with the surface has increased. So definitely pressure is going to be decreased because pressure and area were Inversely proportional with each other. each other. Okay, now let's see another demonstration. Definitely. Sure. So, can you hold on these books? Okay, I'm holding these books. So, now you can place books one by one on my hand. So, it will show this relationship that force and pressure are directly proportional with Now, each other. are you feeling more pressure? No, No, now, definitely, no. now, certainly. Now, the force increase, we can increase the pressure. So it's mean if I'm going to add up the books, then definitely pressure increases. But here area in contact was constant. So keep this point in your mind that if area is kept constant, then force and pressure are directly proportional to each other. If I am going to pile up the books, pressure on Cameron's hand is going to be increased. So,
I can't hold it now. What I have done? I have placed my another hand. Now I am feeling comfortable. What is the reason? I think pressure is going to be decreased because area has increased. And already we have studied that area and pressure are inversely proportional to each other. So when I have placed only my one hand under these books, the area in contact was less. Less and pressure was more felt on the hand. And now when I have increased the surface area by placing my another hand, then the pressure will Decrease. Now another demonstration which will give you a really very fair idea related with the area and the pressure from the daily life. Now you can see that some books are placed in this shopping bag, and now I want to hold this bag from this handle. So you can see that the surface area which is in contact is very less, and I am feeling so much difficulty in order to move this bag in upper direction. So I want to reduce the pressure. So what I will do, I will increase the surface area of this handle by wrapping it with the handkerchief. So this is the handkerchief. I am wrapping this around this bag, and now the contact area of the shopping bag has increased from its handle. And now when I will place my hand, you can see that there is a lot of difference between the previous one and this one. So by increasing the area, the pressure will decrease. By decreasing the area, the pressure will increase. So move towards the next activity. Okay, now I will demonstrate another example from daily life in which we will see that what happens when area of the shoe increases or area of the shoe decreases. This is the example of the heel usually used by the ladies. Now there are two parts. This part is the flat part of the shoe, and this part is the pointed part or heel part of the shoe. So when some ladies use this part, and when she moves over a carpet or over a surface or soft surface, then what happens? When this part touches the earth or the ground or the carpet, then there will be less impression on the earth or on the carpet. But when this part touches with the earth or carpet, then definitely there will be more deep impression in the carpet. What is the reason? This part has larger area, and obviously this part has smaller pressure, and this part has lesser area, and definitely it has a more impact on pressure. So this part will produce less impression on carpets or on the soft ground as compared to this one. So I hope so from this demonstration now it will be very easy for you to understand the concepts of pressure in daily life. Thank you very much. Take care. Bye bye. Have you wondered why the sky is blue and clouds are white? Why the sun appears red at So that is demonstration video on Mahdi. Mahdi, open your microphone. சரி ஓகேன்னு இது என்ன தெரியும் Right. This is a wire. You can cut this soap using this wire. When you put this wire this way and pull it, it would be cutting in this manner. This is another wire
which is thinner than the previous. When you hold it, this is a thin wire. If you pull it, it would be easily get cut into how many pieces? 2 pieces. So which one is making the easy cut? One. Thin one. Soap powder on my laptop. So why thin one is making big cut? Why thick one is making small cut? Because pressure exerted is slow. Thick wire mean area is high. Area is high. Pressure is Low. low. With low pressure, you can't cut too much. Thin wire mean, what can you tell about the pressure? Thin wire mean, what can you tell about the pressure? Pressure. So cutting with thin wire or thick wire, which is easy for you? Thin wire. Thin wire. Which will take less time to cut? Thin wire. Thin. Are you clear? Yes. Yes. Good. So, show that only these people are trying. Here they are choosing wires of 2 thickness. Take your highlighter. Take your highlighter and highlight these points. There is one wire. What is the diameter? 0.2 millimeter diameter. There is another wire. What the diameter? 1.5 millimeter diameter. In that case, this wire can be taken as a thin wire. This wire can be taken as a thick wire. Okay, I don't have space inside to write, so marking this way. So cutting with 0.2 millimeter wire or cutting with 1.5 millimeter wire, which is easy? Cutting with 0.2. 0.2 minutes. 0.2 millimeter. Mark these details in your diagram. Mark the details in your diagram. Okay. So using this only, my questions are going to be, my children. Using these only, we are going to work out the questions. In that case, my first question it is, what is the change that occur in the soap when the thickness of wire is, okay, increased? Okay, if you increase the thickness of the wire, soap will be slowly cut. Soap will be slowly cut. What will be the change that you will observe? When the thickness is, what will the change that you will observe? What is the change that occurs in the soap when the thickness of wire is increased? That's right. What will the change that you will observe when the thickness of wire is, you do a small change, okay? You do a small change, otherwise waste work, okay? You have to use a word here, my children, when the thickness of the wire is, what is it? Decreased. Otherwise, first question, second question, both are going to be same in the
way of questioning. So in the second one, what will happen? The slope will be fast cut or slow cut. If you decrease the thickness of the wire, fast. You are going to answer it here. Soap will be quickly cut. Am I right? Right. Third one. What are the facts revealed in this activity? First fact it is area affects the pressure applied by solids. The first factor. First factor is that. And the second factor is when area increases, the pressure exerted by solids, what happens? What it happens? Decreases. Complete it and we'll go to the D question then. Okay, so if that is clear, are you babies clear on these three questions? Are you babies clear on these three questions? No? Yes? Do you want to clarify anything? No. Everything is clear. Am I right? Good. Let's move to the next question. The next question there is, what is the measurement that you get in this experiment? Same thing what you did in the last experiment. We are getting the time taken to cut the soap to a certain depth. Okay? To a certain, what is it? Depth. That's what your answer for question number D. What will happen to the time taken to cut the soap when the thickness of wire is increased? Okay, when the thickness of wire is greater, is it a slow cut or a fast cut? Slow cut. Slow cut means time is more or less? More. More. So, time we are asking, time will increase. You answer. Question number F. What is the conclusion of this experiment? When area increases, the pressure exerted by solids decreases. Completed. Put me a done mark after completing it.
what is the variable factor of this experiment? In this experiment, what is the factor that changes? What is the factor you are changing? You are changing the area. That means you are changing the thickness of wires. By changing the thickness of wires, you are changing the area. What is the factor you don't change? You don't change the force here. You don't change the force here. You don't change the weight here. You use the same sandbag is used in this experiment. We don't either increase or decrease the sandbag. Okay? In the last time experiment, 1 sandbag, 2 sandbag, 3 sandbags, like that we were increasing the number of sandbags here. But here we are keeping 1 sandbag and only changing the wires there. So after unit number 1, we didn't keep any exams in between. So I'm planning to keep an exam on the unit number 2 within this week. What do you think? தலைநோம்பண்டைக்கு ஒரு எக்ஸாம் வச்சு பார்த்துருவோமா? Before Ramadan better. தலைநோம்பண்டைக்கு ஒரு எக்ஸாம் வச்சு பார்த்துருவோமா? Before Ramadan. ரமலான் அப்படிங்கிறது மகன் ரமலான்ல படிக்கணும், ரைட்? ரமலான் அப்படிங்கிறது நாங்க வந்து எங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ ஒடுக்கி கொண்டு உட்கார்ந்து அமல் செய்யறதுக்கு பேர் இல்ல ரமலான். ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்தது ரமலான்ல, பத்ருடைய யுத்தம் நடந்தது ரமலான்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கஷ்டமான நேரங்கள் எல்லாம் ரமலான்ல தான் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லல ரமலான் நீங்க யுத்தம் செய்யாதீங்க, எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருங்க, எல்லாரும் உட்கார்ந்து திக்ர் செஞ்சு கொண்டிருங்க, யுத்தத்தை புறவு பார்த்துக் கொள்வோம் சொல்லி ரசூலுல்லாஹே சொல்லல, ரைட்? இந்த மாதிரிலாம் ஸ்கூல் நடக்க போறன்னு சொல்லி கதை முடிக்குது ரமலான்ல, ரைட்? எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்கூல் நடக்கிறது ரமலான்ல, ரைட்? ரமலானுங்கிறது நோம்பு பிடிச்சு கொண்டு தூங்குறதா மாதம் அல்ல. என்னுடைய தனிப்பட்ட ஐடியா. சோ ரமலான் முதல் ரமலான் 14ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். அவங்களோட நியூ இயரோட எங்க ரமலான் தொடங்குது. சோ அன்னைக்கு ராத்திரி ஒரு 7 மணிக்கு நாங்க ஒரு எக்ஸாம் வச்சு பார்த்துருவோம். என்ன சொல்றா? இல்ல இப்போதைக்கு யூனிட் 2ல வைப்போம் எக்ஸாம். உண்மையில யூனிட் 6 முடியதோட உங்களுக்கு நான் யூனிட் 14 sorry the 14 is decided already. So 14 செய்வோம். ஓகே, 7 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிப்போம். Sir, morning or night? Night. நோம்பெல்லாம் தொடங்கிட்டு 6:30 தொடங்கி 7:30 முடிங்க. அது நல்ல உங்களுக்கு. ஓகேயா? நோம்பெல்லாம் தொடங்கிட்டு நீங்க வந்து ஒரு 6:45 தொடங்கினீங்கன்னு சொன்னா மக்ரிபான் எழுதிட்டு வந்து 7:45 முடிச்சு கொள்ளலாம். 14ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கு உங்களோட லக்குக்கு அவங்க பொறைய ஒரு நாள் பிந்தி கண்டானுங்க என்றால் அன்றைக்கு நோம்பு இருக்காது. ஓல் கண்ட்ரி ஜாமியத்துல்லமா நீங்க ரொம்ப நம்பலாம் அந்த விஷயத்துல. பெரும்பாலும் பொறைய மிஸ் பண்றது. ரைட்? ஓகே உங்களோட ஹாப்பினஸுக்காக நான் ஒன்லி யூனிட் 2 மட்டும் செய்யறேன். ஓகே சுகா, ஒன்லி யூனிட் 2 மட்டும் வைக்கிறேன்.
ஆனா ஒன்லி யூனிட் 3 வைக்கலாம், அது சின்ன சாப்டர். அதை நீங்க யூனிட் 2, 3, 4 சேர்த்து வைக்கணும். ஹலோ ஹலோ யாருமா? சொல்லுங்கம்மா. டியூப் வந்து நான் போஸ்ட்ல அனுப்புவேன்மா. சரியா? அது பிடிஎஃப் இருக்கு. சரியா? அது நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் என்ன பிடிஎஃப் தான் பிரச்சனை இல்லை. அதுல வந்து ஒரு பேஜ் வந்து கலர் பேஜ் வரும். சரியா? அந்த ஒரு பேஜ் நீங்க கலர்ல எடுத்துக்கொள்ளணும். சரி சரி, அந்த பேஜை மட்டும் கலர்ல எடுத்துக்கொண்டா சரி. சரி, நான் அனுப்புறேன்மா, பிரச்சனை இல்லை. அது வந்து சரி, அதுல வந்து ஒரு அந்த கலர் பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு பேஜ்ல போட்டிருப்பேன். சரி, அது தனியா தான் இருக்கும். 8 பக்கம் டியூட்னா 9வது பக்கத்துல அந்த கலர் பேஜ் எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அது அந்த டைமுக்கு புள்ள வெட்டி 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 அந்த இடத்துக்கு ஒட்டணும். சரி, அந்த வேலைகள். சோ நீங்க வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க வந்து இது பண்ணிக்கொள்ளுங்க. நான் அனுப்புறேன். அது உங்களுக்கு இன்றைக்கு அனுப்பி விடுறேன். அது ஏற்கனவே அப்லோட் பண்ணி பிள்ளைகளுக்கு அனுப்பியாச்சு, உங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. அதுக்கு சரி, இல்ல குரூப்ல அனுப்ப இல்லை. அதாவது தேவை உள்ளவங்களுக்கு மட்டும், ஏன்னா அது பழக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பிள்ளைங்கள். அது வந்து இப்ப பிள்ளைகள் வந்து இந்த இல்லம்மா, அப்படிதான் விஷயம். அதாவது இந்த ரெக்கார்டிங் கேட்கறவங்க இருக்காங்களே, சரியா? அதாவது ரெக்கார்டிங் அத சார் நின்று ஸ்கிரீன்ல படிப்பிக்கிற மாதிரி இருக்காது அந்த ரெக்கார்டிங் உடைய விஷயம். சரி, அப்ப நாம வந்து குரூப்ல அதை ஷேர் பண்ணும் போது ஒரு பிரச்சனை வருது. எல்லாரும் என்னது ரெக்கார்டிங் தானே போல படிக்கலாம். அப்படி 4 பேர் இழுத்தாங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் போறதே விட்டுருவேன். எனக்கு அது 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 சிக்கல். ஃபுல்லா நான் ஏன் உள்ள மட்டும் இது ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு அழகா ரெக்கார்டிங்க போட்டுட்டு ரெக்கார்டிங்க பாட்டு போட்டிருந்துடலாமே. சரி, மன அனுப்பி விடுறோம் உங்களுக்கு. சரி, நல்லா இருக்கா? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கா. சரியா? இப்போ யூனிட் கிரேட் 9 தானே இல்லையா? இன்ஷால்லா இந்த வீக்ல ஒரு எக்ஸாம் வைக்க போறேன். சரி, இன்ஷால்லா அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். யூனிட் 2 படிக்க சொல்லுங்க. சரி, யூனிட் 2 படிக்க சொல்லுங்க. நான் வந்து அதுலதான் எக்ஸாம் ஒன்று பிளான் பண்ணிருக்கேன். ஏற்கனவே யூனிட் 1ல எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு பிள்ளைகள். வார 14ஆம் தேதி தலை நவம்பர் அன்றைக்கு வச்சிருக்கேன். சரியா? சரிம்மா, அது அனுப்புறேன் உங்களுக்கு. சரியா? அது வந்து ஆன்லைன் எக்ஸாம். இது ஆன்லைன் எக்ஸாம் இல்ல, இது பிடிஎஃப்ல வரும் எக்ஸாம். சரியா? ஓகே ரைட். ஓகே சரி. உங்களுக்கும் கேட்டிக்கும் நினைக்கிறேன். கண்டி பிள்ளைகளோட கம்பல பேரன் கொண்டு பண்ணி காய்ச்சது உங்களுக்கும் தகவல்கள் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். Am I right? So, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இது பெரிய கதை ஒன்று இல்லை. கட்டையை மாத்தி மாத்தி வைக்கிறோம். அந்த சொட்டையன் டஸ்டரை மாத்தி மாத்தி வைக்க மாதிரி கட்டையை மாத்தி மாத்தி வைக்கிறோம். அகலமான கட்டை வச்சீங்கன்றால், கட்ட அகலமாக இருந்தால் ஏரியா கூட. ஏரியா கூடினா என்ன நடக்கும்? பிரஷருக்கு ஏரியா கூடினா என்ன நடக்கும்? பிரஷருக்கு என்றால் ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் தான் அமர்ப்படும். கட்டையை நீங்க ஒடுக்கமான பக்கம் வச்சீங்கன்னா, நெரோ சைட்ல வச்சீங்கன்னு சொன்னால் கட்டை வந்து கூட ஸ்பஞ்ச அமர்த்தும். அப்ப இந்த 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, 5.6A 5.6B. இதுல நீங்க எதுல ஸ்பஞ்ச் வந்து கட்டையா இருக்கும் எதிர்பார்க்க? ஏலையா பிலையா? ஸ்பஞ்சோட இருக்கிற ஏரியாவை பார்த்து முடிவு பண்ணுங்க.
ஏல பீலையா பிரஷர் கூட? ஷகீப் கரெக்டாக சொல்லியிருக்கார். பாப்போம் வேற யாரும் சொல்றது சரியான ஆன்சர். ஏலையா பீலையா பிரஷர் வந்து கூட? பீல பிரஷர் கூட. ஏயா பியான்னு பார்த்தா பீல பிரஷர் கூட. பிரஷர் கூடினா ஸ்பொஞ்ச கீழே தள்ளுறது கூடுமா குறையுமா? பிரஷர் கூடினா இந்த ஸ்பொஞ்ச கீழே தள்ளுறது கூடுமா குறையுமா? இன்க்ரீஸ் ஓ டிக்ரீஸ்? Increase. பிரஷர் கூடினா, பிரஷர் கூடினா இன்க்ரீஸ். So sponge height எங்க குறையும்? கூட. ஏல குறையுமா பீல குறையுமா? sponge height எதுல கூட குறையும்? whether in A or B? B. அவ்வளவுதான். That's the information. That's the idea. Right? So what is the factor affecting pressure? Experimented here. இங்கேயும் எதை செட் பண்றோம்? Area. State whether narrow area or broad area the presses the sponge down more. Sponge கூட கீழே தள்ளுறது சின்ன ஏரியாவா பெரிய ஏரியாவா? Narrow area or broad area? What is the choice? Narrow area. What are the conclusions of this experiment? When area increases, what happened to the pressure? Pressure exerted by solids decreases. Area கூடினா pressure குறையும். Area குறைஞ்சால் pressure கூடும். மாத்தியும் சொல்லிடும் நீங்க இதை. When area decreases, pressure exerted by solids increases. Last time உங்கள யாரெல்லாம் யூனிட் நம்பர் 1ல டாப் ஸ்கோரர்ஸ்? மஹதி. Who is the other person? 100 கால்கள். Zaid. Mahdi got 100. Other one, who is it? Afnan got 100. Afnan got 100. பாப்போம் இந்த முறை பேப்பர்ல யார் எடுக்கிறேன்னு சொல்லி. சார் நினைச்சிருப்பீங்க இன்னும் சார் வந்து கிஃப்ட் தர இல்லை அப்படின்னு சொல்லி. மகதி அப்னான யாருக்கும் சார் என்ன சார் என்கிட்ட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி யார் கேட்டுக்கொண்டிருந்தது என்கிட்ட கிஃப்ட் தரலன்னு சொல்லி? கட்டாயம் அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த குணம் தந்து கொள்வதற்கான அமைப்பு கொண்டு இல்லாம நின்று கொண்டிருக்கிறேன். எப்படி வாரது? நான் வானல் பக்கமே வாரல. நான் அவங்களை சந்திக்கிற முதல் நாள் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஹலோ, சொல்லுங்கம்மா. நோம்புல எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்மா பிளான் ஒண்ணு இருந்தது. இந்த ஒரு நோம்புக்குள்ள இந்த 10க்கும் 11க்கும் சஹருக்கு பிறகு ஒரு 1 hour தொடர்ந்து செஞ்சு கொண்டு வர மாதிரி. சரி, அப்படிதான் ஒரு திட்டமிடல்னு வச்சு இது பண்ணி கொண்டிருந்தேன். சரி, இப்ப நான் எதிர்பார்த்தது இப்ப நோம்பு வேண்டா எங்கட பிள்ளைகள் தான் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கிறது. மற்ற சமூகத்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் குறைவாயிட்டதால அவங்க அப்படி அஞ்சா கூட காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு
முடிச்சிடலாம் அப்படின்னு தான் செஞ்சது. இப்போ அந்த எக்ஸிகியூஷன் பாயிண்ட் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சரி, ஆனா இப்ப என்ன ஒரு சிக்கல் வருதுன்னு கேட்டால், இந்த முறை ஸ்கூல் நடத்த போறதா கதை கொண்டிருக்கிறது தானே. அதான் இல்ல அப்படிதான், நான் அந்த டைம் செய்ய மாட்டேமா, விளங்குதா? அந்த டைம் நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்ச சகலுக்கு தான் பிடிக்க பாக்குறேன். சரி, அப்போ 5 to 6 வந்து பிடிச்சிட்டா சரி, அது வந்து ஸ்கூல் போற டைமா இருந்தா கூட பெருசா பாதிக்காது. சரி, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்க டைம் மட்டும் இல்ல, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ரெடி ஆகி ஒரு 6:30க்கு பஸ் எடுக்கிற ஆளுக்கு கூட 5 to 6 to 6:30 ரெடி ஆகி கொள்ளலாம், அது அப்படின்னு செஞ்சு கொள்ளலாம். அப்படிதான் திட்டமிட்டிருக்கேன். எனக்கு வந்து மத்த டைம்ல போடுற ஐடியா ஒன்று இல்லை, அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை. பெரும்பாலும் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். சரியாம்மா, சரி இன்ஷா அல்லாஹ் நடக்காது. சரி சரி. Right. So what is the variable factor here? What is the non-variable factor here? Here the variable factor is the area. Variable factor is the area. So area nu mark பண்ணுங்க. Variable factor is the area. Right? Area தான் மாறுது. அதான் variable factor. Non-variable factor வந்து force. Force இங்க இருக்கிறது weight. Non-variable factor is the force. Force is the what? Force is the weight. சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருந்தா ஒன்னும் கேட்கவும் மாட்டேன். ஓகே, கம்ப்ளீட்டட். எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. அடுத்த மூவ் போ. போன முறை எக்ஸாம்ல 100 எடுத்தது 2 பேர். இந்த முறை எக்ஸாம்ல இன்னும் கூடுதலாக 100 எடுக்கணும். ரைட், 100 எடுக்கிறதுக்கான எஃபர்ட்டை போடணும். 90 எடுத்தவங்க இருக்கீங்க, உங்கள 85 எடுத்தவங்க இருக்கீங்க. இவங்க எல்லாம் 100 நோக்கி வரக்கூடிய பெரிய சான்ஸ் உள்ள ஆட்கள். இந்த முறை அது ஆன்லைன் பேப்பராக இருக்க போறது இல்லை, அது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மட் பேப்பரா தான் இருக்க போகுது. சோ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு ஆன்சர் நம்பரை மட்டும் ஒரு லிஸ்டா எழுதி நம்பர் 1 போடுறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு செகண்ட் ஆன்சர் 2 போடுறது. செகண்ட் கொஸ்டின் தேர்ட் போடுறது. இப்படி 40 எம்சிக்யூக்கும் ஆன்சரை எழுதி அனுப்பி விடுறது. இதான் உங்களோட வேலை. அண்டர்ஸ்டூட்? ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு செய்ய, நீங்க அண்டர்லைன் எல்லாம் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்து இது பண்றது. அதுல டைம் லிமிட் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நான் வந்து ஒரு 6:45க்கு அனுப்பினா 7:45க்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னு சொன்னால் 8 மணிக்கடியில வார ஆன்சர்ஸ மட்டும்தான் கன்சிடர் பண்ணி மார்க்ஸ் பண்றது. 8 மணி பிந்தி யார் அனுப்பினாலும் அதை வந்து நான் கரெக்ட் பண்ண மாட்டேன். சிஸ்டமேட்டிக்கா வேணும். சில பேர் வந்து அடுத்த நாள் காலையில் அனுப்புறேன், சார் நான் செஞ்சேன், நான் எனக்கு அனுப்ப மறந்துட்டேன்னு சொல்றேன் இல்லையா. நாங்க கொஞ்சம் பெரிய ஆட்களே, இப்போ ரொம்ப சின்ன ஆட்கள் இல்ல இல்லையா. வாப்பா உமாக்கு நீங்க என்னைக்குமே பபாக்கள் தான். அதுக்காக வேண்டி நாங்க எப்பவுமே எங்களை பபாக்களா பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லையா. ஓகே, சோ தட்ஸ் தி சிஸ்டம். சார் அதான் அதான்
இப்பதான் இங்க அதான் தொடங்கிக்குது கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த டிஃபரன்ஸ் பண்ணிக்குது இப்பதான். Right. Equation to calculate pressure. So what is the equation to calculate pressure? Pressure equals to perpendicular force divided by surface area on which the force is acting. Right. Right. This is the equation. That's the question. Equation to calculate pressure. The equation.
What is the formula to calculate pressure? Pressure equals to perpendicular force divided by surface area on which the force is acting. That's the formula. Tell me soon you complete writing the formula. Okay. The next question it is this application of this formula. What is the pressure exerted on a surface of 2 square meter when a normal force is 300 Newton acting on it? So you are going to apply the formula. Okay, you are going to apply the equation pressure equals to how much the force? 300 Newton. How much the area? 2 square meter. When you divide, how much will come? 150. Unit you are writing Newton meter minus 2. That is 150 Pascal. Both the units are right. According to your syllabus, both these units are right. If you write 150 Newton meter minus 2, 150 Pascal, both the ones are standing for the same meaning. Complete the first question then. Tell me after completing the first question answer. Right. Now, before we go to the next question, I am going to ask you a simple idea. You children know that one. 6 divided by, okay, 6 divided by 2 is equal to 3. 6 divided by 2 is equal to 3. Agree? Yes. Yes. I am asking this. Keeping this equal mark, keeping this 6. If I bring the 3 here and if I write the 2 here, will this equal mark will be lost? இங்க இருக்கிற 2 இங்கேயும் இங்க இருக்கிற 3 இங்கேயும் மாத்தி எழுதினா இந்த ஈக்குவல் இல்லாமல் போய்டுமா? No. No. If that is the story, A equal to V over C in the equation la இதே equation நான் மாத்தி C equal to V over A என்று எழுதினால் புலையா? No. எல்லாருக்கும் இந்த ஐடியா தான் சொன்னது. இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க இந்த क्वेश्चन பார்க்க போறீங்க. இங்க பாருங்க. Pressure equals to force divided by area. அப்ப area equal to A இங்க கொண்டு வந்தா P இடத்துக்கு கொண்டு வந்தா P கொண்டு போறோம். Force of pressure. Force over pressure. Correct? Correct? Yes. So, coming to my next question, you see, weight of cubic box is 400 Newton. That is the force, my children. Pressure is given 200 Pascal. What is the area? நீங்க என்ன சொல்லிட்டு கேட்டால்
இப்படி முதல்ல எழுதி மாத்தி காட்டணும். Pressure equals to force over area. அப்படின்னா area equals to force over pressure. இப்போ area equals to how much the force? எத்தனை நியூட்டன் force? How many Newton force? பாருங்க கொஸ்டின்ல. How many Newton? 400 newtons. 400 Newton force. 400 Newton. How many Pascal pressure? 200 pascals. 400 Pascal pressure. Divide it. 400 divided by 200 is equal to how much? 2 there. 2 square meter. Your answer. Question number 13 answer பண்ணிக்கொள்ளுங்க. Answer it. Answer it. Good. Coming to question number 8. What are the ways of increasing the pressure? Pressure கூட்டணும்டால் உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி increasing the force. Increasing the force or weight. Force கூட்டினால் pressure கூடும். அதே மாதிரி இன்னொரு வழி decreasing the area. ஏரியாவை குறைச்சாலும் pressure கூடும். அப்ப ரெண்டு வழி இருக்கு pressure கூட்டிக் கொள்றதுக்கு. ஒன்று force கூட்டணும், இல்லைண்டா ஏரியாவை குறைக்கணும். இந்த ரெண்டு வழியில ஒரு வழி நீங்க அப்ளை பண்ணியே ஆகணும். அப்பதான் பிரஷரை கூட்டலும். இதை நாங்க எங்க அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடம் எங்கன்றால் ஷார்ப்னிங் the edges of a knife. ஒரு கத்தியை தீட்டு அங்க ஏரியாவை நாங்க குறைக்கிறோம், அதால பிரஷர் கூடுது, லேசா வெட்டேலுமா இருக்கு. Another place we decrease the area and increase the pressure, making the point of a nail sharp. Making the point of a nail, ஒரு ஆணிட நுனிய கூரா ஷார்ப்பா வச்சுக்கொள்றது. கூரான ஆணித்தான் லேசா குத்தும், மொட்டையா இருந்தால் ஆணி லேசா குத்தாது. Complete the work. Complete the work, put me a done mark. Right. யாராவது இன்னும் எழுதி கொண்டிருக்கீங்களா? என்ன சொல்லிக் கொள்ளணும். நான் இப்ப கேட்கிற ஆட்கள் யார் ரெஸ்பான்ஸ் பண்றத வச்சுதான் நான் முடிவு பண்றேன். சோ நீங்க யாராவது எழுதி கொண்டிருந்தா நீங்க வெயிட் மார்க்னு போட்டுக்கொண்டு எனக்கு சார் வெயிட் பண்ணுங்க, நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்காது. எழுதி கொண்டிருக்கிறவங்க எழுதி கொண்டிருக்காங்க, எனக்கு விளங்காது. நான் டக்குன்னு டன் மார்க் பார்த்துக்கிட்டு இருப்பேன், யார் டன் போடுறீங்கன்னு சொல்லி. யாராவது வெயிட் பண்ணுன்னா சொல்லுங்க எனக்கு, நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். Have everyone completed the writing?
Is there anyone still writing these answers? Question number 14 and 15. Okay. So what are the ways of decreasing the pressure? Now increasing the pressure ரெண்டு வழி சொன்னோம். எப்படி ஒன்று weight கூட்டுங்க இல்லைன்னா ஏரியாவை குறைங்கன்னு சொன்னோம். மாத்தி சொல்லுங்க. Decreasing pressure என்ன செய்யணும்? Decreasing the force அது ஒரு வழி. Increasing the area is the other method. Decreasing the force குறைங்க. Increasing the area கூட்டுங்க. Mark it down. Put me a done mark after writing the answer for the 16th question. 16. Decreasing pressure க்கு ரெண்டு வழி சொல்லி இருக்கேன். நான் எழுத இல்லடா. நான் எழுதல. சொல்லி இருக்கேன். நான் சொல்லி இருக்கேன். வேர்டால சொல்லி இருக்கேன். ஸ்கிரீன்ல எழுதல. நீங்க எழுதுவீங்கற நம்பிக்கை இல்ல. Completed. So what are the ways of decreasing pressure? Number 1, decrease the force. Second, increase the area. Okay. Question number 17. Mention an instance of decreasing pressure by increasing area. அது நிறைய வழி இருக்கு. There are many things there. ஓகே, உங்களோட புக்ல ஒன்று தான் போட்டிருக்காங்க. அதாவது heavily loaded trucks and containers, okay, are fixed with large number of wheels. Okay, trucks and containers. Okay, trucks and நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிடலாம் இதுக்கு. Trucks and containers carrying heavy loads are fixed with large number of wheels. அப்படிங்கிறதுதான் நம்மளோட சிலபஸ். நாம சிலபஸுக்கு வெளியால எதுவும் பெருசா பேசுறது இல்லை. இல்ல மகள் அப்படி நிறைய சொல்லிடுமாடாப்பா. ஒரு வீட்டோட ஃபவுண்டேஷன், உங்களோட வீட்டோட ஃபவுண்டேஷன், வீட்டுல ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மேலதான் வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த வீடு இல்லாட்டி எங்களோட சைபுர் ரஹ்மான் சார் கட்டின அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த கிளாஸ் செய்யற பில்டிங் முதல்ல ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அகலம் கூட பில்டிங் ஓல்டு அகலத்தோட பார்த்தால் ஃபவுண்டேஷன் அகலம் கூட. ஏன்? பிரஷரை குறைச்சு கொள்றதுக்காக. குறைக்க இல்லைன்னா பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா தரைக்குள்ள போயிடும். இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க எங்களுக்கு. ஆனா அவங்களோட புக்ல சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள், நாங்க ஸ்ரீலங்கன் சிச்சுவேஷன்ல ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த எக்ஸாமினர்ஸ், டீச்சர்ஸ் தகவலை கொலவான அப்படி சொல்றேன்னு சொல்லி, ரைட், என்னோட சப்ஜெக்ட் ஆன் சொல்லணும் அந்த விஷயத்த, ரைட். சுகா அதை எழுதினா மார்க்ஸ் வராதுடா. உனக்கு மார்க்ஸ் வேணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன் உங்ககிட்ட. எப்படி ஸ்ரீலங்கன் சிஸ்டம்ல என்னோட சப்ஜெக்ட் ஆன் சொல்றது கதை உங்களுக்கு, ரைட். நாங்க பேப்பர் கரெக்ட் பண்ற டீச்சர்ஸ
ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிற கூடாது. சரி, அவங்க அதிகமானவர்கள் புத்தகத்துக்கு வெளியால எதையுமே யோசிக்காதவர்கள். நாங்க புத்தகத்துக்கு வெளியால என்ன எக்ஸாம்பிள் எழுதினாலும் அதை பத்தி எனக்கு தெரியாது, புக்ல இதுதான் இருக்குது, இதுதான் மார்க்ஸ் தருவேன்னு சொல்ற தன்மையை நாம பார்க்கிறோம். நீங்களும் ஸ்கூல்ஸ்ல இதுக்கு முன்னைய காலங்கள்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ சந்திச்சிருப்பீங்க. கண்டது இல்லாத மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்க சயின்ஸ் இல்ல காமனா கேட்கிறேன். ஏதாவது சப்ஜெக்ட்ல சரியா இருக்கும் ஆன்சர், டீச்சர் சொல்லுவாங்க புக்ல இப்படிதான் இருக்கு, இதுக்குதான் மார்க்ஸ் தருவேன், வேற எதுவும் மார்க்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ற மடத்தனமான ஒரு நிலைமை தான் நம்ம நாட்டுல இருந்து கொண்டிருக்கு. சோ நாங்க எவ்வளவுதான் புத்தியா இருந்தாலும் எவ்வளவுதான் விஷயம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சர்க்கிளுக்கு வெளியால யோசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஒரு லிமிட்டை வச்சுக்கொண்டு இதுதான் தெரியும், இதுதான் மார்க்ஸ் தருவேன், எழுத தர மாட்டேன் அப்படின்னு நிலைமை தான் இது கொண்டிருக்குது. சோ நீங்க போயிட்டு பில்டிங் அகலமா இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எழுத போனீங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் கிடைக்குமா? மார்க்ஸ் கிடைக்குமா? ரைட்? உண்மையில நாங்க படிக்கிறது எதுக்காகன்னு கேட்டா உண்மையை சொல்ல போனா மார்க்ஸுக்காக மட்டும் இல்லையா? நாங்க இவ்வளவு கிளாஸ் போறது, இவ்வளவு படிக்கிறது, இது எல்லாம் ஒரே விஷயத்துக்காக மட்டும். ஒரு பிள்ளைகிட்ட போய் நீங்க எதுக்காக படிக்கிறேன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஸ்கூல் எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு, இதுதான் நான் கிளாஸ் போறேன், இதுதான் நான் ஸ்கூலுக்கு போறேன். சோ அந்த மார்க்ஸுக்கே ஒரு இது வந்துடக்கூடாது. சோ நான் என்னுடைய நாலேஜ பொதுவா இந்த மாதிரி இடங்கள்ல இன்கோர்பரேட் பண்றது இல்லை. நான் உங்களுக்கு உங்களோட சிலபஸ் எதுக்குள் நின்று கொண்டு விளையாடுதோ அந்த லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் நான் பிளே பண்ணி கொண்டிருப்பேன். எதை எழுதினா மார்க்ஸ் வருமோ அவ்வளவுதான் கண்டென்ட். அங்காலே பெருசா ஒன்னையும் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஃபிக்ஷன் முடிச்சுட்டேன். இந்த வீக் ஒரு சில விஷயம் சொல்லி ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லி நான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னுக்கே முடிக்கிறேன் கிளாஸ. முக்கியமான விஷயம், கிளாஸ ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறவங்க உங்களோட பேரை குரூப்ல, அதாவது நான் உருவாக்கி இருக்கிற அந்த குரூப்ல உங்களோட பேரை இண்டிகேட் பண்ணுங்க. நீங்க உங்களோட பேரை இண்டிகேட் பண்றவங்களுக்கு தான் அடுத்த டியூப்ஸ் வந்து நான் அனுப்ப போறேன். ரைட்? யாரோட பேராவது இண்டிகேட் பண்ணப்படாம இருக்கிறவங்க வந்து அவங்கள பற்றின ஒரு சஸ்பிஷன் இருக்கிறதால அவங்களுக்கு அனுப்புறதா இல்லையாங்கிறத பிறகுதான் டிசைட் பண்ணணும். முதல்ல யார் யாரெல்லாம் இண்டிகேட் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மண்டே நான் வந்து டியூட்டை வந்து போஸ்ட் பண்றேன். இந்த கிழமை எப்படியும் வார சண்டைக்கெல்லாம் வந்து சேர்ந்து சொல்லி பெருசா நம்பலாம். சிங்கள தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் பழைய மாதிரி ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. சரி, இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். நாங்க வாரக்கிழமை புதிய பாடம் ஹார்ட் கொண்டு வர போறேன். அனிமல் ஹார்ட் கொண்டு வந்து வெட்டி காட்ட போறேன். இதுக்குள்ள வெட்டி காட்ட போறேன்.